ஓம் தத் சத் பரபிரம்மணே நமக. ஓம் தத் சத் பரபிரம்ம குருவே நமக. ஆனைமுகன் ஆறுமுகன் நம்பிகை பொன்னம்பலவன் ஞான குருவாணியை உள்நாடு உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. திருச்சிற்றம்பலம். நாம் இப்போது சிரவணம் பண்ணிக்கொண்டு இருக்கின்ற நூல் சசிவண்ண போதம் என்ற நூலை என்ற சாஸ்திரத்தை நம்ம சிரவணம் பண்ணிட்டு வர்றோம். அதாவது கேட்குறோம். சிரவணம்னா கேட்டல்னு அர்த்தம். சசிவண்ண போதம். சசிவண்ணன் ஒரு பாவியாக இருந்து ஞானியாக மாறி பெரிய மகானாக ஜீவன் உத்தனாக ஆகி மோட்சத்தை அடைந்த அந்த சரித்திரத்தை நம்ம பார்த்துட்டு வர்றோம். சென்ற வகுப்பில் சசிவண்ணனுக்கு தன்னுடைய குரு மானந்தி பராயணர் பிறவியை கடலுக்கு ஓமானமாக சொல்லி வந்தார். அதை நம்ம பார்த்துட்டு வந்தோம். பிறப்புன்னு மனித பிறவி எப்படி இருக்குது, பிறவியில் என்னென்ன இருக்குது என்ற விஷயத்தையும், இந்த உலகத்தில் கடலில் என்னென்ன இருக்கின்றன அப்படிங்கிற விஷயத்தையும் ஓமானமாகவும் ஓமேயமாகவும் நமக்கு சொல்லி வந்தார். அதை நம்ம பார்த்தோம். அதாவது துகளனும் நன்களாத நுரைகள் தருவது துறவனும் இன்பமான கரையை விட அகல் மகளிரனும் தவாத வலிய சுழியது மரளியும் அஞ்சும் கோப அடைவை எறிவதே என்ற செயல் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதாவது இப்போ 5 வகையான அசுத்தங்கள் இருக்கின்றன. இன்பத்திற்கு காரணமாக இருக்கின்ற துறவுங்கிற கரையை இன்பத்துக்கு நிமித்தமாக காரணமாக இன்பமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும்னா துறவு தான். வள்ளுவரை சொன்ன மாதிரி யாதனின் யாதனின் நீங்கிய நோதல் அதனின் அதனின் இளன்கிறாரு. அதை போல துறவு போனால் இன்பமாக இருக்கலாம். வெறும் துறவே இன்பம் கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். துறவு சந்நியாசமே இன்பம் கிடையாது. சந்நியாசத்தோடு கூடிய ஆத்ம ஞானம் அடைந்திருக்கணும், தன்னை யாருன்னு தெரிஞ்சிருக்கணும், உணர்ந்திருக்கணும். அப்பத்தே ஆனந்தமாக இருக்கலாம். அதை விடுத்து வெறும் துறவே ஆனந்தம் கிடையாது. அதனால் துறவுங்கிறத போனோம்னா ஞானத்தை அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஞானம் வந்துருச்சுன்னா ஆனந்தமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட துறவு போக முடியாமல் தடுக்கிறது மகளிருங்கிற வலிய சுழியது அப்படின்னு சொல்லியிருக்கார்.
தண்ணி சுழன்று கொண்டே இருக்கிறது. அந்த சுழற்றில் மாட்டிக்கிட்டோம்னா அது எதுவும் வெளியே வர முடியாது. அதே போல் மகளிருங்கிற சுழல் நீரில் அகப்பட்டவன் கரையை துறவுங்கிற கரையை அடைய முடியாது. துறவு என்கின்ற கரையை அடைய முடியாது, ஆனந்தமாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறார். மகளிரை ஆண்களுக்கு மகளிராகவும், பெண் ஒருவேளை துறவு போய் ஞானத்தை அடைய வேண்டும் என்று கருதினால் இந்த இடத்துல ஆண்களை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஞானம் எல்லாத்துக்கும் பொதுதான். ஆண் பெண் இதெல்லாம் வேறுபாடெல்லாம் கிடையாது. மரளியும் அஞ்சும் கோபம் அடைவை எறிவதே. அதுக்கடுத்து யமுனு அஞ்சுற அளவுக்கு கோபம் இருக்கான். கோபம் லேசானது கிடையாது. யாரையுமே நமக்கு கோபம் எதிர்த்துருவோம். ஏன் அப்படி கொடியது. அதனால் கோபம் அப்படிப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறார்? வெறுவருகின்ற போகம் முதலை உடையது விவிதம் அனந்தமான துறையும் அறிபவர். ஒருவர் கடந்து போக விரைவில் எழுபவர். உதவி விளம்ப யாவர் உலகில் அறிஞரே அப்படின்னார். அதாவது வெறுவருகின்ற போகம் முதலை உடையது. வெறுவருகின்றன மோட்சத்தை அடைகின்றவர்கள் அஞ்சத்தகுந்தன்னு எடுத்துக்கணும். வெறுவருகின்ற மோட்சத்தை அடைபவர்கள் அந்த மும்மூச்சுக்கள் அஞ்சத்தகுந்த போகம் முதலை உடையது. போக போக்கியங்கள்லாம் இருக்குது, முதல்ல மாதிரி இருக்கு. அவங்கெல்லாம் அஞ்சுவார்கள். இந்த முதல்ல பிடிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? ஈடேறவே முடியாது, சாட்டு போடும். யுகலோகத்திலையும் பரலோகத்திலையும் இருக்குது இது போக போக்கியங்கள். மாலை சந்தனம் இந்த 5 வகையான விஷயங்கள் இருக்குது. சப்தம், பரிசம், ரூபர், ரச, கந்தம்னு இந்த 5 வகையான விஷயங்கள் நல்லா கேட்கறது, தொடு உணர்ச்சி, வடிவம். ரூபம்னா சப்தம், பரிசம், ரூபர், ரச சுவை, கந்தம்னா வாசனை. இவையெல்லாம் நம்ம உலகத்தில் போக போக்கியங்கள் இருக்கின்றன. பரலோகத்தில் அதாவது தேவலோகத்திலையும் போக போக்கியங்கள் இருக்கின்றன. இதே போக போக்கியங்கள் அங்கே இருக்கிறது அப்படின்னு நூல் சொல்லியிருக்கு, சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால் அங்கே போய் தேவனா பிறந்து போகத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி இங்கே புண்ணிய யாகாதி கர்மங்கள்லாம் பண்ணுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த போகத்தை அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தை எல்லாம் விட்டுறணுங்கிறார். அந்த முதல்ல இருக்கு இகத்துக்குள்ளேயும் பரம் சொல்லக்கூடிய அந்த தேவலோகத்திலேயும் போக போக்கியங்கள்ங்கிற முதலில் இருக்கின்றன. அதுக்கடுத்து விவிதம் அனந்தமான துறையும் அறிபவர். ஒருவர் கடந்து போக விறகில் எண்ணுபவர். உதவி விளம்ப யாவர் உலகில் அறிஞரே. அப்புறம் விவிதம் அனந்தமான துறையும் அறிபவர். அதாவது வெவ்வேறு விதமாயும் அனந்தமாகி இருக்கிறது. இது மார்க்கங்கள். அதான் உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கு. எத்தனையோ மார்க்கம்னா வழின்னு அர்த்தம். அதாவது நல்ல கதி அடையணும், மோட்சத்தை அடையணும்னு சொல்லி நல்ல இன்பமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கலாம்னு சொல்லி நிறைய மார்க்கங்கள் இருக்கின்றன. அதத்தை விவிதம் அனந்தமானங்கிறார். அந்த மார்க்கங்கள் என்னன்னு கேட்டால் சுருக்கமாக நம்ம பார்த்தோம்னா அதில் நாஸ்திக மதம்னு இருக்குது.
நாஸ்திக மதம்னா கடவுள் இல்லை, பிறவி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மதங்கள். கடவுள் கிடையாது, இறைவன் கிடையாது, பிறவி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய மதங்கள். அதுக்கு நாஸ்திக மதம்னு பேர். அதில் 6 இருக்கு. மாத்தியாமிகர், யோகாச்சாரர், சௌத்ராந்திகர், வைபாசிகர், சார்வாகர், திகம்பரர் என்று 6 நாஸ்திக மதங்கள் இருக்கின்றன. இந்த முதல்ல சொன்ன 4 இருக்கே, மாத்தியாமிகர், யோகா ஆச்சாரர், சௌத்ராந்திகர், வைபாசிகர், இது 4 புத்தருடைய கொள்கை, புத்த மதத்தோடு சார்ந்தது, பௌத்த மதத்தோடு. இந்த சார்வாகர், திகம்பரர் இது நாஸ்திக மதம்தான். இது நாஸ்திக மதம்தான், கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய மதங்கள். அந்த மார்க்கங்களை அதைத்தான் சொல்றார். விவிதம் அனந்தமான துறையும் அறிபவர். இந்த நாஸ்திக மதம் அத்தனையும் அறிந்திருந்தாலும் ஒருவர் கடந்து போக விரைவில் எழுபவர். இதில் அந்த நாஸ்திக மதத்தில் இருக்கிறவங்க யாருமே ஒருத்தர் கூட தாண்டி செல்ல, அதாவது இந்த கடலை தாண்டி செல்லுவதற்கு சாமர்த்தியம் இல்லை, தாண்ட முடியாது அப்படின்ட்டார். நாஸ்திகர்களாக இருக்கவர்கள் பிறவி பிணியிலிருந்து விடுபட முடியாது, சாமர்த்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். எழுபவ உதவி, தேவர் முதலிய 7 வகை பிறப்பினும் கடலின் பெருமையை எடுத்து கூற உலகின்கள் யாவர் உள்ளர். அதாவது 7 வகையான பிறப்புகளை பற்றி விரிவாக சொல்கிறதுக்கு உலகத்தில் யாருனாலும் முடியாது, வேதங்களை சொல்ல முடியாது. 7 வகையான பிறப்புகள் இருக்கின்றன. அதாவது தேவர்கள், மனிதர்கள், ஊர்வன, பரப்பன, நடப்பன, நீர்வாழ்வன, தாவரங்கள் அப்படின்னு 7 வகையான பிறப்புகள் இருக்கின்றன. தேவர், மனிதர், ஊர்வன, பரப்பன, நடப்பன, நீர்வாழ்வன, தாவராதிகள், இந்த மாதிரி 7 வகையான பிறப்புகள் இருக்கின்றன. அதில் மாறி மாறி பாவ புண்ணியத்தை பொறுத்து நம்ம பிறந்துக்கிட்டே இருக்க வேண்டியது. அது 7 வகையான பிறப்புகள் இருக்கின்றன. இந்த நாஸ்திக மதஸ்தர்கள் 6 பேருமே 6 கொள்கை உடையவர்கள் எல்லாம் அறிஞ்சிருந்தாலும் இவர்களெல்லாம் பிறவி பிணியிலிருந்து, பிறவி கடலிலிருந்து விடுபட முடியாது. அப்படிப்பட்டது இந்த பிறவி கடல், சம்சார சாகரம் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட அந்த சம்சார சாகரத்தை, பிறவிக்கடலை, அது எப்படிப்பட்டதுன்னு யாரும் சொல்ல முடியாது. நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன், விரிவாக யாரும் சொல்ல முடியாது. எடுத்துக்கூற உலகில் அறிஞர் யாவர் உலர், யார் இருக்கா, ஒருத்தரும் முடியாது அப்படின்ட்டார். பிறவிக்கடலை போக்க முடியாது. பிறவிக்கடலை யார் போக்க முடியாது? நாஸ்திக மதஸ்தர்கள் யாரும் போக்க முடியாதுன்ட்டார். எல்லா பெரிய பெரிய பௌத்தாதி மதங்கள், எல்லா பெரிய அறிவாளியாக இருந்தாலும் பிறவிக்கடலிருந்து விடுபட முடியாது. பிறவிக்கடலை பற்றி யாரும் சொல்லவும் முடியாது, அவ்வளவு விரிவானது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்லியிருக்கிறார். அடுத்த செய்யுள் என்ன சொல்கிறார்? பொறிவழி சென்று மீளும் அவலமதி கொடு,
பொருள் சமயங்களாரும் அறிய விழுமதில் அறிவழி ஒன்றில்லாத பொருளது என உள அனுபவம் அங்கமேறும் அறிஞர் அகழ்வரே. பொறிவழி சென்று மீறும் அவல மதிகொடு பொருள் சமயங்களாரும் மறிய விழும் அதில் அறிவு அழிவு ஒன்றில்லாத பொருள் அது என உள அனுபவம் அங்கமேறும் அறிஞர் அகழ்வரே. அதாவது பொறிவழி சென்று மேலும் அவலமதியோடு அப்படின்னா என்ன? பொறிவழினா 5 இந்திரியங்கள் வழியாகவும் பஞ்ச விஷயங்களில் சென்று மொத்துண்டு திரும்புகின்ற அறியாமை என்னும் குற்றம் நிறைந்த புத்தியை கொண்டு, அதாவது சப்தம் வருஷம் ரூப ரச கந்தம், அதாவது சுரோத்திரம் துவக்கு சச்சு சிங்குவி ஆக்ரானம், அதாவது மெய்வாய் கண் மூக்கு செவி இவைகள் மூலமாக நம்ம 5 விஷயங்களை அறிகிறோம். 5 விஷயங்களை அறிஞ்ச உடனே திருப்தி ஆகுதான்னு கேட்டால் கிடையாது. திரும்பவும் உள்ளே வந்துடும், திரும்ப திரும்ப அனுபவிக்கிறோம், திரும்ப திரும்ப திருப்தியே இல்லாமல் மொத்துண்டு இருக்கிறோம். போக போக்கியங்கள்லாம் அனுபவித்து தீர்க்க முடியாது. யாகத்தில் நெய்யை விட்டு அமர்த்த முடியாது. யாகத்தில் நெய்யை ஊற்றணி அமர்த்திடலாம்னு பார்த்தா அது அணையாது, அது மேலும் தீயெறியும். அதை போல் போகங்களை அனுபவித்து தீர்த்துக்கிறலாம், திருப்தி அடையலாம்னா முடியாது. அதனால தான் சொல்கிறாரு பொறிவழி சென்று மீளும் அவலமதி கொடு. அந்த அறியாமைங்கிற குற்றம் நிறைந்த புத்தியை கொண்டு புத்தி தான் போய் அனுபவிக்குது, எல்லாத்தையும் போய் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு வீடு இருக்குது, வீட்டில் 5 தலைவாசம் வச்சுருக்கோம், உள்ளே இருக்காலும் ஒரே ஆள்தான். மெய்வாய் கண் மூக்கு செவிங்கிற 5 வாயில்கள் இருக்கின்றன. உள்ளே இருக்கிறவன் புத்திங்கிற ஒரு ஆள்தான் இருக்குது. அதே உள்ளே போய் ஒவ்வொரு வாசலையும் போய் அனுபவிச்சுட்டு வருது. அப்போ அந்த புத்தியை கொண்டு பொருள் சமயங்கள் ஆறும், அதாவது சச்சமயவாதிகள், அதாவது நமக்கு அப்பிறவி என்னும் அதில் மறிய விழும் அந்த துரிதவாதம் செய்யக்கூடிய அந்த சச்சமயவாதிகள். சச்சமயம் சச்சனா 6 சமயங்கள். முதல்ல நாஸ்திக மதம்னு சொன்னார். இந்த செய்யுளில் கானாபத்தியம், சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், சௌரம் அப்படின்னு சொல்லி 6 சமயங்கள் இருக்கின்றன. அதாவது கணபதி, முருகன், விஷ்ணு, சக்தி, சிவன், அப்புறம் சூரியன் அப்படின்னு சொல்லி 6 சமயங்கள் இருக்கின்றன. இந்து மதத்தில் நம்ம வச்சிருக்கிறோம். கணபதி, சுப்பிரமணியர், சிவன், நாராயணன், சக்தி, சூரியன் அப்படின்னு 6 சமயங்கள் இருக்கின்றன. அந்த 6 சமயமும் துவிதமாக சொல்லிக்கிட்டு இருக்கின்றன. அது வேற இது வேறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய துவிதவாதம் செய்யும் அதே பொருள் சமயங்கள் ஆறும் அதில் மறிய விழும். அந்த பிறவிங்கிற சமுத்திரத்தில் தான் திரும்ப திரும்ப விழுவார்கள். 6 சமயத்தில் இருக்கிறவங்களும் திரும்ப பிறந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறார். அதில் மறிய விழும், பிறவிங்கிற சமுத்திரத்தில் அதோ முகப்பட்டு விழுவார்கள். 6 தெய்வத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் பிறவி கடலிலிருந்து தாண்ட முடியாது, திரும்பவும் பிறவியில்தான் விழுகணுங்கிறார். அதைத்தான் சொல்கிறார். இப்போது ஆசிரியர் சசிவண்ணனுக்கு பிறவிக்கடலிலிருந்து தாண்டுவதற்குரிய உபாயத்தை சொல்லுகின்றார்.
பிறவிலிருந்து விடுபடுவதற்கு உபாயம் சொல்கிறார். எப்போ என்ன உபாயம் அப்படின்னு கேட்டால், அறிவு அழிவு ஒன்றில்லாத பொருள் அது என உள்ள அனுபவம் அங்கமேறும் அறிஞர் அகழ்வரே. நல்லா சொல்லிட்டார். அறிவு அழிவு ஒன்றில்லாத என உள்ள அவஸ்தாத்திர சாட்சியாக இருக்கின்ற பிரத்யேகாத்மாவானது 3 அவஸ்தைகளுக்கு சாட்சியாக இருக்கிறது ஆத்மா. சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, விழிப்பு, கனவு, தூக்கம், இந்த 3 அவஸ்தைகளையும் 3 காலங்களையும் அறிபவன் ஒருவன் இருக்கின்றான். அதுதான் ஆத்மா. அதுதான் அவஸ்தாத்திரை சாட்சிங்கிறது. பிரத்யேகாத்மா அது உடம்புக்குள்ளே ஊடுருவி இருக்கிறது. உடம்புக்குள்ளேயும் இருக்குது, உடம்புக்குள்ளேயும் இருக்குது, உடம்புக்கு வெளியிலேயும் இருக்குது. அதே பிரத்யக் அவஸ்தாத்திர சாட்சி ரூப பிரத்யேக ஆத்மாவானது, அந்த ஆத்மாவானது அறிவு அழிவு ஒன்றில்லாத, அது அறிவு சுரூபமாக இருக்குது. நாசம் இல்லாமல் இருக்கிறது. நாசம் இல்லாமல் இருக்கிறது சத்தாக இருக்கிறது. சத்துனா எப்போது இருக்கிறது. அறிவுனா சித்தாக இருக்கிறது. அதைத்தான் சொல்கிறார். அழிவு ஒன்றில்லாத சத்தாகவும் இருக்கிறது. பொருள் அது, அதுதான் பிரம்மம். சித்தாகவும் சத்தாகவும் இருக்கக்கூடியது பிரம்மம் என உல என்று உளதாகிய சுப அனுபவம் என்னும் கப்பலில் ஏறுகின்ற அனுபவங்கிற கப்பலில் ஏறிட்டாங்கன்னா அப்படிப்பட்ட அறிஞர்கள் பிறவிக்கடலை தாண்டுவார்கள், பிறவிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த வெறும் தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் ஆகாது. சமயங்கள் 6 சமயவாதிகளும் தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதனாலெல்லாம் ஒன்றும் பிறவிக்கடலை தாண்ட முடியாது. சித்தாகவும் சத்தாகவும் பிரத்யேக உள்ளூடி ஊடுருவி இருக்கின்ற அந்த சாட்சி மாத்திரமாக இருக்கின்ற அவஸ்தாத்திர சாட்சியாக இருக்கின்ற ஆத்மாவானது ஒன்று அதே பிரம்மமாக இருக்கிறது. இந்த ஆத்மாவே பிரம்மமாக இருக்கிறது. அயமாத்மா பிரம்மம்னு மகா வாக்கியத்தில் சொன்னபோது இந்த ஆத்மாவே பிரம்மமாக இருக்கிறது. அது நாசம் இல்லாமல் இருக்கிறது பிரம்மம். அப்படிங்கிற அந்த அனுபவத்தில் ஏறக்கூடிய கப்பலில் ஏறுனா பிறவி கடலை தாண்டலாம். கடலை தாண்டணும்னா கப்பலில் ஏறணும். பிறவியை தாண்டணும்னா அனுபவங்கிறதுல ஏறணும். ஞான அனுபவங்கிற கப்பலில் ஏறணும் அப்படின்னு சொல்கிறார். வெறும் வாதத்தினால நமக்கு ஞானம் உண்டாகாதுன்ட்டார். வெறும் வாதம், அதாவது வாதம் இருக்கணும். வாதத்தையும் 3 பிரிவாக பிரிக்கிறார். வாதம்னு ஒன்று, சிற்பம்னு ஒன்று இருக்குது, விதண்டாவாதம்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி 3 இருக்குது. வாதம், சிற்பம், விதண்டை அப்படின்னு 3 வாதங்கள் இருக்கின்றன. அதாவது வாதம்னா முதல்ல ஒரு அர்த்தம். அதாவது சீடர்களுக்குள்ளேயே சம்வாதம். குரு இருக்கிறார், சிஷியர்களுக்கு சொல்லியிருக்கிறார். சிஷியர்களுக்குள்ளேயே அது சம்பாஷணை பண்ணிக்கிறது, டிஸ்கஸ் பண்ணிக்கிறது. அதுக்கு வாதம்னு பேர். அது இருக்கணும். இப்போ சிற்பம்னு ஒன்று இருக்குது. அதாவது தன்னுடைய பக்கத்தை தன்னுடைய கொள்கையை ஸ்தாபனம் பண்ணுவாங்க. நான் இப்படிலாம் இருக்குது, அதனால் செத்தேன். அடுத்தவங்களெல்லாம் மறுக்கணும்ல. நீங்கள் சொல்கிறது இந்த வழியில் பொருந்தாதுன்னு சொல்லணும். அதை சொல்ல மாட்டார்கள். தன்னுடைய இதை மட்டும் சொல்லுவாங்க. அதுக்குத்தான் சிற்பம்னு பேர்.
அப்புறம் விதண்டாவாதம்னு ஒன்று இருக்குது. அதாவது ஏதாவது ஒன்று தன்னதை ஸ்தாபிக்கிறது, இல்லை அப்படின்னா அடுத்தவங்களது மறுக்கிறது, அடுத்த கொள்கையை மறுக்கிறது. இதுக்கிட்டே விதண்டாவாதம்னு பேர். ரெண்டும் செய்ய மாட்டாங்க. தன்னதையும் ஸ்தாபிக்கிறது இல்லை ஒன்று பண்ணுறது, இல்லைன்னா அடுத்தவங்களுடைய கொள்கை மறுக்கிறது. ரெண்டும் பண்ண மாட்டார்கள். ஏதாவது ஒன்றை மட்டும் பண்ணுவார்கள். அதுக்கிட்டே விதண்டாவாதம்னு பேர். இந்த செற்பமும் விதண்டாவாதமும் இருக்கக்கூடாது. வாதம் மட்டும் இருக்கலாம். அப்படிப்பட்ட சீடர்களுக்குள்ளே வாதம் பண்ணி ஞானத்தை அடைந்து பிறவா நிலையை அடையலாம்னு சொல்கிறார். அதே இந்த பாட்டினுடைய அர்த்தம். பொறிவழி சென்று மீளும் அவல மதிகொடு பொரு சமயங்களாரும் மறிய விழுமதில் அறிவு அழிவு ஒன்றில்லாத பொருள் அது என உல அனுபவம் அங்கமேறும் அறிஞர் அகழ்வரே அப்படின்ட்டார். அப்படி சொன்ன பிறகு புணரி கடந்து போக விரையில் என மொழி பொழுது புலம்பி யாவி புதல்வன் இருமுனம் உணர்வனும் அங்கமேறும் அறிஞர் அகழ்வர் என்று உரையை வழங்கி நாதன் உவகை அருளவே. புணரி கடந்து போக விறகில் என மொழி பொழுது, அதாவது மானந்திவரான சசிவண்ணனுக்கு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லி வர்றார். அப்படி சொன்ன உடனே சசிவண்ணனுக்கு என்ன ஆச்சு? பிறவி பெருங்கடலை தாண்டி செல்ல ஆற்றல் இல்லை என்று ஆசிரியர் திருவாயும் மலர்ந்து அருளிய அக்கணமே, பிறவிக்கடலை அவ்வளவு லேசில் தாண்ட முடியாது. நாஸ்திக மதத்தவர்கள் 6 பேராக இருந்தாலும் சரி, சச்சமயவாதிகள் 6 பேராக இருந்தாலும் சரி, சொற்பம் விதண்டாவாதம் பண்ணினாலும் சரி, இவங்கெல்லாம் பிறவி கடலை தாண்ட முடியாது அப்படின்னு சொன்ன உடனே புதல்வன் புலம்பி சசிவண்ணன் புலம்பிட்டான். சசிவண்ணன்கிற புத்திரன் பல துறைகளிலும் தேன்றவர்களும் தாண்ட முடியாத பிறவி கடலை யான் எப்படி தாண்ட போகிறேன் அப்படின்னு அழுதான். பெரிய பெரிய அறிவாளிகள் அறிஞர்கள்லாம் தாண்ட முடியலை. அப்படிப்பட்ட பிறவி கடலை நான் எப்படி தாண்டதுன்னு சொல்லி சசிவண்ணன் அழுது ஆவி இருமுனம் பிராணன் நீங்குவதற்கு முன்னமே, அதாவது இருப்பதற்கு முன்னாடியே, மரணம் அடைவதற்கு முன்னாடியே, உணர்வனும் அங்கம் ஏறு அறிஞர் பிரமஞானங்கிற கப்பலில் ஏறியுள்ள மகான்கள் அகழ்வர் பிறவிக்கடலை தாண்டுவார்கள். பிரமஞானங்கிற கப்பலில் ஏறுபவர்கள் பிறவிக்கடலை தாண்டுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். கப்பல் ஏறுனா கடலை தாண்டணும், பிறவியை தாண்டணும்னா பிரமஞானம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டார் என்று உரையை வழங்கி என்று மானந்திவராயனர் சொல்லி நாதன் உவகை அருளவே குருமூர்த்தியானவர் மகிழ்வை உண்டு பண்ண சசிவண்ணனுக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணிட்டார். என்கிட்ட நடுங்கி போயிருந்தான். பிறவி கடலை நினச்சி நடுங்கி போயிருந்தான். தாண்ட முடியாதுன்னு சொல்லிட்டார். தாண்டுவதற்கு பிரமஞானத்தை அடையணும்னு சொன்னார். சொன்ன உடனே எனக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. பிறவி துன்பங்கிறதெல்லாம் முதல்ல பார்த்தோம். அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறார்? சசிவண்ணன் அடுத்து கேட்க ஆரம்பிக்கிறான். சசிவண்ணன் குருவை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறான். வாலியன இறைவன் அடிதொழுது வருபவமாம் ஆலியினை அகலும் அறிவு அருள என அவரே. வாலியன இறைவன் அடிதொழுது வருபவமாம்
ஆளியினை அகலும் அறிவு அருளுக என அவரே. இறைவனடி வாலி என இறைவனடி குருவனுடைய திருவடிகள் நீடூழி வாழக்கடுவதுன்னு பிரார்த்தனை பண்ணுறான். அவை குருவை பார்த்து வணங்குகின்றான். நீடூழி வாழ்க என்று துதிக்கின்றான். தொழுது வாலியன இறைவனடி தொழுது. அப்புறம் ரெண்டாவது வணங்குறான். திருவடியை வணங்கி என்ன கேட்கின்றான்? வருபவமாம் ஆளியினை அகலும் பிறவியாகிய சமுத்திரத்தை, ஆளின சமுத்திரம்னு அர்த்தம். பிறவிங்கிற சமுத்திரத்தை, தொன்று தொட்டு வருகின்ற பிறவியாகிய சமுத்திரத்தை அகலும் அறிவு, அந்த தாண்டக்கூடிய பிறவிக்கடலை தாண்டுவதற்கான அந்த ஞானத்தை அருளுக, எனக்கு அனுக்கிரகம் செய்து அருள வேண்டும். முதல்ல சொன்னார் பிரம்ம ஞானத்தினால பிறவிக்கடலை தாண்டலாம்ட்டார். அதைத்தையும் சசிவண்ணன் கேட்கின்றான். சசிவண்ணன் குருவனுடைய திருவடிகள் வாழ்க என்று துதித்து அவன் வணங்கி தொண்டு தொட்டு வருகின்ற அடுத்தடுத்து பிறவி வந்து கொண்டே இருக்கின்ற அந்த சமுத்திரத்தை, பிறவிக்கடலை தாண்டுவதற்கு எனக்கு அந்த அறிவு ஞானத்தை எனக்கு நீங்கள் போதிக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றான். எனக்கு ஞானத்தை போதிங்க, ஞானம் இருந்தால் மோட்சத்தை அடையலாம்னு சொல்லிட்டீங்க, பிறவிக்கடலை தாண்டலாம்னு சொன்னீங்க, அப்படிப்பட்ட ஞானத்தை எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்குறேன். அதுக்குத்தான் முதல்ல சசிவண்ணன் ஆனந்திவரான நீயூழி வாழ்க. உலகத்தில் காரியாகணும்னா எப்படி நம்ம வாழ்க வாழ்கன்னு சொல்கிறாங்களோ அதே போல் பிறவிக்கடலில் ஞானத்தை பெறுவதற்காக அவனை துதித்து வணங்கி ஞானத்தை அருள வேண்டும் என்று கேட்கின்றான். யார் கேட்கறது? சசிவண்ணன் மானந்திவராயனர்கிட்ட கேட்கின்றான். கேட்டவுடனே பர அறிவு அபர அறிவு என இருபரிசாம் திரு அறிவை அறியுமவர் மொழிவர் தெளிவுறவே. பர அறிவு அபர அறிவு என இருபரிசாம் திரு அறிவை அறியுமவர் மொழிவர் தெளிவுறவே. அறிவுனா ஞானம்னு அர்த்தம். அப்போ ஞானம்னா ரெண்டு இருக்குது. பர ஞானம் அபர ஞானம்னு ரெண்டு இருக்குது. அதாவது பரஞானம், பரவித்தை, வித்தைன்னு சொல்லலாம், ஞானம்னு சொல்லலாம். பரஞானம் அபரஞானம்னு ரெண்டு பிரிவாக இருக்கின்றன. திரு அறிவை அறியும் அவர் மொழிவர் தெளிவுறவே. சுரூப ஞானத்தை, திரு அறிவுனா சுரூப ஞானத்தை அறிந்த பெரியோர்கள் ஐயந்தெரிவில்லாமல் கூறுவர், சந்தேகம் இல்லாமல் சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள்? அப்பா ஞானம் ரெண்டு இருக்குன்னு சொல்லுவார்கள். பரஞானம் என்றும் அபரஞானம் என்றும், பரவித்தை என்று அபரவித்தை என்று ரெண்டு பிரிவாக சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு அப்போ பரவித்தைனா என்ன, அபரவித்தைனா என்னன்னு சொல்ல போகிறார். அபர உணர்வு அருமதைகள் முதல் அகிலகளையும் உபரமும் அது அற உதவும் உணர்வு பர உணர்வே. அபர உணர்வு அருமறைகள் முதல் அகிலகளையும், அருமறைகள் முதல் அகிலகளையும், அதாவது அரிய கர்மகாண்டமயமான வேதம் முதலிய சர்வகலைகளும், வேதம் முழுவதுமே வேதம் முதலிய சர்வ கலைகளும் கர்மகாண்டமயமான வேதம் முதலிய கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டது பூராமே எல்லா கலைகளும் அபர உணர்
இதெல்லாம் அபரஞானம்னு பேர். வேதமே அபரஞானங்கிறார். வேதமே அபரஞானம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வேதமே அபரஞானம் அப்படின்னா அப்போ பரஞானம்னா என்னன்னு கேட்டால், உபரமம் அது அற உதவும் உணர்வு பர உணர்வே. சித்த விச்சராந்தியை மிகவும் கொடுக்கின்ற வித்தை பரவித்தை ஆகும். அதாவது மன அமைதியை, மன சாந்தத்தை கொடுக்கக்கூடியது பரஞானம். மன அமைதியை, சாந்தத்தை, ஆனந்தத்தை, திருப்தியை கொடுக்கக்கூடிய ஞானம் எதுவோ அதுவே பரஞானம் அப்படின்னார். அதாவது அபரஞானம்னா வேதம் முதலியவனவும் இவற்றால் தோன்றும் தீயோம்பல் முதலிய வினைகளும் ஞானமா. அதாவது வேதங்களும் கர்மகாண்டமாகிய வேதங்களும் யாகாதி கர்மங்கள், தீயோம்பல்னா யாகம், யோகம், யாகம் வளர்க்குறது, ஹோமம், இதுகெல்லாம் யஜ்யம், இவைகள்லாம் இருக்குல்ல, இவைகள்லாம் அபரஞானம். அபரஞானம்ட்டார். அதாவது அதுக்கடுத்து பரஞானம்னா என்னன்னு கேட்டால், தத்துவமசி மகா வாக்கியம் முதலிய உபதேச வாக்கியங்களும் அவற்றால் தோன்றும் அத்வைத பிரம்ம ஞானத்தின் ஞானமாம். தத்துவமசி மகா வாக்கியத்தினுடைய உபதேச வாக்கியத்தையும் அதிலிருந்து தோன்றக்கூடிய பிரம்மத்தின் ஞானமே அத்வைத பிரம்மத்தின் ஞானம்தான் பரஞானம் அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது ரிக்கு வேதம் முதலிய ரிக்கு, அஜுர், சாம, அதர்வணம் இவைகள்லாம் வேதங்கள். சிச்சை, கற்பம், வியாக்கரணம், நிருத்தம், சந்தசு, சோசியம் இது அங்கங்கள். சிச்சை, கற்பம், வியாக்கரணம், நிருத்தம், சந்தசு, ஜோதிடம் இவை வடிவமாக சுருதியில் கணிக்கப்பட்ட எண்ணப்பட்ட எந்த பரவித்தை அபரவித்தை உண்டோ அதுவரையில் அது ஆத்மாவை கூறாத வகையில் அனாத்மாவை விஷயமாக கொண்டு இருத்தலால் கூறப்பட்ட அத்வைத தன்மத்தை கூறுதல் இல்லை. இவையெல்லாம் அத்வைத பிரமத்தை சொல்கிறது கிடையாது, அனாத்மாவத்தையும் சொல்லுது. எது இந்த 4 வேதங்களும் 6 அங்கங்களும் இவையெல்லாம் அனாத்மா விஷயத்தைத்தான் சொல்லுதே தவிர அத்வைத தத்துவத்தை சொல்கிறதில்ல. அதனால் இது அபரஞானம். அதனால் ரிக்கு முதலிய வடிவமாயுள்ள அபரவித்தையா உண்டான ஞானங்களும் அக்னி கோத்திரம் முதலிய கர்மங்களை விஷயமாக கொண்டிருத்தலால் அனாத்மா விஷயங்களை உடையன என்று அவைகளுக்கும் ஞானங்களுக்கும் அபரவித்தியா தன்மை உண்டு அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் அபரஞானங்கிறது வேதங்கள், ஆரங்கங்கள் இதெல்லாம் அனாத்ம விஷயங்கள். தத்துவம் விஷயம் மகா வாக்கியம் அது பிரம்மத்தினுடைய அத்வைத பிரம்மத்தினுடைய ஞானம். அதனால் உண்டாகக்கூடிய சித்த விச்சிராந்தி, மன அமைதி, சாந்தம் இதுதான் பரஞானம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். அடியேனையால் அருள்மேனி சாற்றி படிமீது வந்த பரனே கொடியனே நன்னாதிமைப்பளவில் எங்கனே வீடளித்த கண்ணா கடை போக கார். திருச்சிற்றம்பலம்.